பெந்தகோஸ்தே திருநாள் சிறப்பு ஜெபம். அன்பின் பரலோக தந்தையே, இந்த மகிமையான பெந்தகோஸ்தே திருநாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அன்று மாடி வீட்டு அறையிலே ஒருமனப்பட்டு ஜெபித்த சீடர்கள் மீது உம்முடைய பரிசுத்த ஆவியை ஊற்றி அவர்களை வல்லமையுள்ள சாட்சிகளாய் மாற்றினீரே, அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளிலே எங்களுடைய இருதயங்களையும் உம்முடைய பரிசுத்த ஆவியின் அக்கினியினால் நிரப்பும்படி ஜெபிக்கிறோம். எங்கள் பலவீனங்கள், பயங்கள் மற்றும் சோர்வுகள் யாவும் உமது பிரசன்னத்தினால் மறைந்து போகட்டும். உமது வாக்குத்தத்தத்தின்படியே எங்கள் மீதும் எங்கள் குடும்பத்தின் மீதும் எங்கள் பிள்ளைகள் மீதும் உமது ஆவியை அளவற்றதாக ஊற்றுவீராக. பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களுக்குள் தங்கி எங்களை நல்வழியில் நடத்துங்கள். தீமையான காரியங்களை வெறுக்கவும் உமக்கு பிரியமான பரிசுத்த ஜீவியம் செய்யவும் எங்களுக்கு பலன் தாரும். உமது ஆவியின் கனிகளினாலும் வரங்களினாலும் எங்களை அலங்கரித்து இந்த உலகிற்கு முன்பாக உம்முடைய அன்பின் சாட்சிகளாய் எங்களை நிறுத்துவீராக. உமது வல்லமை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இன்றைய பெந்தகோஸ்தே வாக்குத்தத்தம். கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திலும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 17வது வசனம். பெந்தகோஸ்தே என்றால் என்ன? பெந்தகோஸ்தே என்றால் கிரேக்க மொழியில் 50ஆம் நாள் என்று பொருள். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த 50ஆம் நாளில் மாடி வீட்டு அறையிலே கூடி ஜெபித்துக் கொண்டிருந்த சீடர்கள் மீது பரிசுத்த ஆவியானவர் பலத்த காற்றைப் போலவும் அக்கினிமயமான நாவுகளைப் போலவும் இறங்கி வந்தார். அன்றுதான் திருச்சபை பிறந்தது. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட நாளே பெந்தகோஸ்தே பண்டிகையாகும். இந்த ஆசீர்வாதமான ஜெபத்தை உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கும் பகிர்ந்து அவர்களுடைய பரிசுத்தமான வாழ்விற்கும் ஆசீர்வாதத்திற்கும் காரணமாக இருங்கள். மேலும் இதுபோன்ற தினசரி ஆசீர்வாதமான ஜெபங்களை பெற மறக்காமல் டெய்லி தமிழ் பிரேயர் பக்கத்தை பின்தொடருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.